நாராயணனுடைய நாபியில இருந்து ஒரு தாமரை உண்டானது. அந்த தாமரையில இருந்து பிரம்மா அப்படிங்கிறவர் பிறந்தார். அந்த பிரம்மா அப்படிங்கிறவர் பிறந்தவுடனே பகவான் பார்த்து சிருஷ்டி காரியத்தை நீர் செய்யும் அப்படின்னு பிரம்மாவனிடத்துல கொடுத்தாராம். என்னை எதற்காக படைத்தீர், நான் என்ன செய்ய வேணும்னு பிரம்மதேவர் நாராயணமூர்த்தியின் இடத்துல பிரார்த்திக்க, மேற்கொண்டு சிருஷ்டியை நீர் செய்யும் அப்படின்னு சொன்னார். அதனால பிரம்மா அவர் சிருஷ்டி பண்ணுகிறாராம். முதல்ல தேவர்களையும் மனிதர்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் படைக்கணும்னா படைத்தவர்கள்லாம் தங்குறதுக்கு ஒரு இடம் உண்டாகணுமே. இடத்தை உண்டாக்கிட்டு தானே அதுக்கப்புறம் படைக்க முடியும். முதல்ல படைச்சிட்டா அப்புறம் அவர்கள்லாம் தங்க வைக்கிறதுக்கு எங்க? ஒருத்தர் கூப்பிடறதுக்கு முன்னாடி தங்குறதுக்கு இடத்தை ரெடி பண்ணிக்கணும். கூப்பிட்டுட்டு வாசல்ல நிக்க வச்சுட்டு இங்க வைக்கலாமா அங்க வைக்கலாமா அப்படின்னா முதல்ல இடத்த தயார் பண்ணி வச்சுக்க வேண்டாமா? பிரம்மா ரொம்ப சாமர்த்தியமா நாம முதல்ல உண்டாக்கிடுவோம், முதல்ல லோகங்களை எல்லாம் உண்டாக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணினார். பூமி அது நடு லோகம், கீழே ஒரு 7 லோகம், மேல ஒரு 6 லோகம், நடு பகுதி பூமி. அப்ப பூலோகம், அதுக்கு மேல புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம். எத்தனை வந்திருக்கு? மேல 6, பூமி நடு. அதுக்கு அடுத்தது கீழே 7, அதள விதள சுதள மகாதள தளாதள ரசாதள பாத்தாள. 7 வந்துடுதா? அப்ப கீழே 7 லோகம், மேல 6 லோகம், நடுவுல பூமி. அதுதான் 3 லோகம்னு சொல்லுகிறோம். 3 லோகம்னா உண்மையிலேயே 3 லோகம்னு கிடையாது. மேல் லோகம், கீழ் லோகம், நடு லோகம். அதனால அத 3 லோகம்னு பொதுவா சொல்றோம். அதனால 3 லோகங்கள், மேல் லோகங்கள், கீழ் லோகங்கள், இது எல்லாத்தையும் உண்டாக்கினார். இப்ப பிரம்மா எப்படி பிறந்தார், அவர் எப்படி உண்டாக்கினார்னு சொன்னோம்னா அதெல்லாம் ஏற்கனவே பாகவதத்துல விஷ்ணு புராணத்துல சொல்லி இருக்கிறோம். ஞாபகத்திலே கொள்க, அங்கே கண்டு கொள்க. இதுக்கு மேல நேரடியா விஷயத்துக்கு போயிடுவோம். பூலோகம், இந்த பூலோகத்துக்கு மேல சூரிய லோகம். பூலோகத்துல இருந்து 1,00,000 யோஜனை தூரத்துல சூரிய லோகம் இருக்கான். 1,00,000 யோஜனைன்னா, ஒரு யோஜனைன்னா 15 கிலோமீட்டர். அப்ப 1,00,000 யோஜனைன்னா 15 லட்சம் கிலோமீட்டர். நான் இனிமே யோஜனையில சொல்லுவேன், நீங்க கிலோமீட்டர்ல கணக்கு வச்சுக்கணும். இல்ல நானே கிலோமீட்டர்ல சொல்லிட்டுமா? நானே கிலோமீட்டர்ல சொல்லிடலாம். அப்படி சொன்னா என்ன ஆகும்னா யோஜனைன்னு புராணத்துல இருக்கிறது விட்டு போயிடும். அதனால அப்படி சொல்ல போறது இல்லை. புராணத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுறேன். கன்வர்ஷனை தனியா சொல்லிடுறேன். நீங்க புரிஞ்சுக்கும் போது அதை கன்வெர்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்ப 1,00,000 யோஜனை சூரிய லோகத்துக்கு மேல 1,00,000 யோஜனை தூரத்துல சந்திரலோகம். அதுல இருந்து 3,00,000 யோஜனை தூரத்துல நட்சத்திர லோகம். அந்த நட்சத்திர மண்டலம் அதுல இருந்து 2,00,000 யோஜனை தூரத்துல சுக்கிரனுடைய லோகம். சுக்கிரன் யாரு? சுக்கிரன் அசுர குரு சுக்கராச்சாரியர். அந்த சுக்கிரனுடைய லோகம் அதுல இருந்து 2,00,000 யோஜனை தூரம் போனோம்னா புதனுடைய லோகம். சந்திரனுடைய பிள்ளை புதன். ஆனா சந்திரனுக்கு மேல் ஸ்தானம் புதன். எப்படி பாருங்க, தகப்பனாருக்கு கீழே தானே இருக்கணும். ஆனா தகப்பனாருக்கு மேல ஞானத்தினால இன்னும் உயர்ந்து விட்டார் புதன். புதஹா அப்படின்னா புத்தியுக்தா அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சாமர்த்தியசாலி, அதீத ஞானவான் அர்த்தம். அதனால புதஹா. அதுக்கு அடுத்தது அங்காரகன். அதுல இருந்து புதனுடைய லோகத்துல இருந்து 2,00,000 யோஜனை தூரம் போனோம்னா அங்காரகன். யார் அங்காரகன்? செவ்வாய். அவருடைய லோகம் 2,00,000 யோஜனை. அதுல இருந்து 2,00,000 யோஜனை
தூரம் போனோம்னா குரு. யாரு குரு? தேவகுரு ப்ரஹஸ்பதி. அதனால 2 லட்சம் யோஜனை தூரம். அதுல இருந்து 2 லட்சம் யோஜனை தூரத்துல சனி அவருடைய லோகம் அப்படிங்கிறது இருக்கிறதா. அதுக்கு மேல 11 லட்சம் யோஜனை தூரத்துல சப்த ரிஷி மண்டலம், சப்த ரிஷிகள் அவர்களுடைய இருப்பிடம். அதுக்கு மேல 11 யோஜனை தூரத்துல சுவர் லோகம். அதுக்கு மேல 11 யோஜனை தூரம் போனோம்னா மகர் லோகம். அதுக்கு மேல 11 யோஜனை தூரம் போனோம்னா ஜனலோகம். அதுக்கு மேல 11 யோஜனை தூரம் போனோம்னா தபலோகம். அதுக்கு மேல 11 யோஜனை தூரம் போனோம்னா சத்தியலோகம். அதுக்கு அடுத்தது இப்ப எதுல இருந்து ஆரம்பிச்சோம்? பூமி, பூலோகத்துல இருந்து ஆரம்பிச்சோமா? பூமியில இருந்து ஆரம்பிச்சோமா? இப்ப பூமிக்கு கீழே போவோம். பூமிக்கு கீழே 11 யோஜனை தூரத்துல அதள லோகம். அதுல இருந்து 11 யோஜனை தூரத்துல சுதள லோகம். அதுல இருந்து 11 யோஜனை தூரம் கீழே போனோம்னா தலாதள லோகம். இன்னும் 11 யோஜனை தூரம் கீழே போனோம்னா மகாதள லோகம். இன்னும் 11 யோஜனை தூரம் கீழே போனோம்னா ரசாதள லோகம். இன்னும் 11 யோஜனை தூரம் கீழே போனோம்னா பாத்தாள லோகம். நான் அடுத்த தடவை சம்மெல்லாம் கொடுப்பேன். இது வரைக்கும் கொஸ்டின் தானே சொன்னீர் சுவாமி அப்படின்னா சம்மும் கொடுப்பேன். சம்முன்னா என்ன? கணக்கு. பாத்தாள லோகத்துல இருந்து பூமி எவ்வளவு தூரம்? ஒரு 11 11 11 11 11 11 11 7 11 77 யோஜனை தூரம். 77 11,000 யோஜனை. அப்போ 77,000 யோஜனை தூரம். 11 யோஜனைன்னா 11 பெருக்கல் 15 அப்படின்னா நாமே போயிடலாம் போல இருக்கேன். ஒரு 10 நாள் நடந்தா கூட நாம போயிடலாம் போல இருக்கேன் நான். அதனால அங்க மேல் லோகங்கள்லாம் லட்சம். 11 எல் போட்டிருக்கேன். 11 எல் ஒய்ஜே அப்படின்னு போட்டிருக்கேன். ஒய்ஜேன்னா யோஜனை, எல்னா லேக். இங்க 11 கேன்னு போட்டிருக்கேன். கேன்னா 3 பூஜ்ஜியம், கிலோ 0 0 0. அதனால 11,000 யோஜனை தூரம். அப்போ சுத்தள லோகத்துல இருந்து ரசாதள லோகம் எவ்வளவு அப்படின்னா சுத்தள லோகத்துக்கு கீழே தலாதளம், தலாதளத்துக்கு கீழே மகாதளம், மகாதளத்துக்கு கீழே ரசாதளம். அப்போ 3 பெருக்கல் 11 33,000 யோஜனை. அதை அப்படியே கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி சொல்லணும். எல்லாருக்கும் இனிமே சம்மு கொடுக்கப்படும். வெறும் கொஸ்டினோட நிறுத்தாம எல்லாரும் இப்ப கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப நாம இன்னும் ஒருபடி மேல போயிடணும். அப்ப சம்மையும் கொடுத்துடணும், பேப்பரையும் கொடுத்து சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துடணும். அப்ப எத்தனையோ கணக்கெல்லாம் நாம படிச்சுட்டு இருக்கோம். ஏன் இந்த புராணத்துல இருக்கிறத நாம தெரிஞ்சுட்டா புண்ணியமா போகுமே. ஒரு பக்கம் கணக்கும் நமக்கு வந்த மாதிரி ஆகும், இன்னொரு பக்கம் புண்ணியமாகவும் போகும். அதுக்கு அடுத்தது அதள லோகம். அங்க மயனுடைய பிள்ளை இருப்பாராம். 96 மாயாஜால வித்தையோட அங்க இருப்பார். நம்ம பூமியில இருக்கிறது ஒரே ஒரு மாயாஜால வித்தை தான். அவர்கிட்ட 96 மாயாஜால வித்தை இருக்கான். அடுத்து வித்தள லோகம். வித்தள லோகத்துலதான் ருத்ரமூர்த்தி பார்வதி தேவியினுடைய இல்லறம் நடக்கக்கூடிய இடம். அது வித்தள லோகத்துல நடக்கிறது. பூத கணங்களோட ருத்ரமூர்த்தியினுடைய இல்லம் எங்க இருக்கு? வித்தள லோகம். அதுக்கு அடுத்தது சுத்தள லோகம். சுத்தள லோகத்துலதான் பலி சக்கரவர்த்தி இருக்கிறார். யாரு பலி சக்கரவர்த்தி? வாமனமூர்த்திக்கு தானம் கொடுத்தார் இல்லையா, அந்த மகாபலி அவர் இருக்கக்கூடிய லோகம் சுத்தள லோகம். அந்த சுத்தள லோகத்துக்கு துவார பாலகரா யார் இருக்கான்னா விஷ்ணு பகவானே இருக்கிறான். விஷ்ணுவே அங்க துவார பாலகனா இருக்கானா.
சில இடத்துல ராஜாவுக்கு ஏற்றம், சில இடத்துல செக்யூரிட்டிக்கு ஏற்றம். இங்க விஷ்ணு பகவானே கதாதரன், கதைய பிடிச்சுண்டு அங்க இருக்காராம். ராவணன் அப்பப்போ ஒரு லோகத்துக்கும் வருவான். அப்ப ராவணன் இந்த இடத்துக்கு வந்தானா, யாராவது மிகுந்த பலத்தோட இருந்தா வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. யாராவது மிகுந்த பலத்தோட இருந்தா அவர்களை சண்டைக்கு அழைப்பானா ராவணன். யமதர்மராஜன் இடத்துல போய் என்னோடு சண்டைக்கு வா, என்னோடு சண்டைக்கு வான்னு கூப்பிட்டான், சண்டை போட்டான். யமதர்மராஜன் பாசஹஸ்தத்தை எடுத்துட்டான். அப்ப பிரம்மதேவர் வந்து, யமதர்மராஜனே, இந்த ராவணனுக்கு இத்தனை வருஷம் ஆயுஸ் இருக்கு, நான் வரம் கொடுத்திருக்கேன், நீர் இப்பவே கொன்னுடாதீங்க, என்னுடைய வரத்தை மீறி விடக்கூடாதுன்னு சொன்னான். அதனால யமதர்மராஜன் என்ன செய்வது, சட்டன்னு அந்த இடத்துல இருந்து மறைந்து விட்டான் யமதர்மராஜன். அதனால ராவணன் என்ன நினைச்சுன்னான்னா, ஓ யமதர்மராஜன் தோற்று ஓடி விட்டான் அப்படின்னு தான் ஜெயிச்சதா, யம பட்டணத்தையே தான் ஜெயிச்சதாக பறை அறிவித்து கொண்டான். காணாம போனான்னா தோற்று போனான்னு அர்த்தம் கிடையாது, யாரோ ஒருத்தருக்காக சில காலம் மறைந்து இருப்போம் அப்படின்னு யமதர்மராஜன் சென்றான். அப்படியே ஒரு லோகத்துக்கும் சென்றான். அப்படியே கீழே சுத்தள லோகத்துக்கு வந்தான். சுத்தள லோகத்துல துவாரபாலகனா விஷ்ணு பகவான், கதாதர எம்பெருமான். அவனை கண்ட உடனே நேர அவரிடத்துல வந்து, இவரே இவ்வளவு பலத்தோட இருக்காரே, இவர் யாரு, என்னோட சண்டைக்கு வா, என்னோட சண்டைக்கு வரியா அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் தன்னுடைய கால் கட்ட விரலால இவன் அப்படி சுண்டி விட்டாராம். நம்ம கையால சுண்டுறதுக்கு தான் தெரியும், காலால சுண்டுறதுக்கு தெரியாது, பண்ணி பார்த்தது இல்லை. ஆனா ராமன் காலால சுண்டினான்னு ராமாயணத்துல வர்றது. வாலியை வதம் பண்ணும்போது சுக்ரீவன் பார்த்து ஒரு பெரிய சரீரத்தை காலால தள்ளணும்னு சொன்னா ராமன் காலால சுண்டி விட்டான். அதே போல இப்ப விஷ்ணு பகவான் இந்த ராவணனை காலால சுண்டி விட்டாராம். அவன் அப்படியே சுத்தள லோகத்துல இருந்து மேல வந்து பூமிக்கு வந்து லங்கா சமுத்திரத்துக்கு பக்கத்துல வந்து கீழே விழுந்தானான். அதுக்கப்புறம் அவனுடைய மந்திரிமார்கள்லாம் அவனை தூக்கிட்டு வந்து கோமா ஸ்டேஜில் இருந்த ராவணனுக்கு மருந்து போட்டு கிட்டத்தட்ட 100 வருட காலத்துக்கு மேல அவனுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தெம்பாயி அப்புறம் முழிச்சு பார்த்தானா, நான் எங்க இருக்கேன், நான் எங்க இருக்கேன், என்னை காலால உதைச்சது யாரு அப்படின்னு கேட்டானா. அப்போ நீ சுத்தள லோகத்திற்கு சென்றாய், அங்க விஷ்ணு பகவான் அவர் தான் உன்னை காலால உதைக்கல, காலால சுண்டி விட்டார்னு சொன்னான். உடனே ராவணன் பார்த்து, அப்படின்னா அவர்கிட்ட மட்டும் நாம சண்டைக்கு போயிடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணான். அதுக்கப்புறம் மனசுல நினைச்சுட்டானா, எனக்கு ஒரு கால் மரணம் அப்படிங்கிறது ஏற்பட்டதுன்னா அந்த விஷ்ணு பகவானாலேயே உண்டாக வேணும் அப்படின்னு வேண்டினானாம். அதனாலதான் விஷ்ணு பகவானே ராமனாக மனிதனாக அவதரித்து ராவணனை வதம் பண்ணினான். இதுக்காக சொல்ல வந்தேன்னா, இது எல்லாம் சுத்தள லோகம். அதுக்கு கீழே தலாதள லோகம். தலாதள லோகத்துல மயன் அப்படிங்கிறவன் வாழ்கிறான். அத்தள லோகத்துல மயனுடைய பிள்ளை, இங்க தலாதளத்துல மயனே வாழ்கிறான். யாரு மயன்? அசுர சிற்பி, அவன் தான் மயன். அதுக்கு அடுத்தது மகாதளம். மகாதளம் அங்கதான் சர்ப்பங்கள்லாம் இருக்கக்கூடியது, பாம்புகள்லாம் இருக்கக்கூடியது. கீழே தோண்டினா பாம்பு வரும், தேள் வரும், கீழே இருந்து பூச்சிலாம் வரும் இல்லையா. அதனால பாத்தாள, அதாவது மகாதளத்துலதான் சர்ப்பங்கள்லாம் இருக்கு. அதுக்கு கீழே ரசாதளம். ரசாதளத்துலதான் அசுர ராட்சசர்கள்லாம் வாழ்கிறார்கள். அசுர ராட்சசர்கள்லாம் அடிய இடத்துல ஒரு இடத்துல புராணம் சொன்ன உடனே ஒருத்தர் வந்து கேட்டார், அதெல்லாம் ரசாதளம்லாம் ஒத்துக்க முடியாது, பூமியெல்லாம் ஒத்துக்க முடியாது, ராவணன்லாம் ஒத்துக்க முடியாது, அசுரர்கள்லாம் ஒத்துக்க முடியாது, ராட்சசர்கள்லாம் ஒத்துக்க முடியாது, கண்ணுல ஒத்துணுமே படுறது இல்லையே,
அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னார். ஆமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன சுவாமி இவ்வளவு நேரம் எல்லா லோகமும் உண்டுன்னு சொல்லிட்டு இப்ப அசுரர்கள் ராட்சசர்கள்லாம் இல்லைன்னு சொல்றீரேன். ஆமோ இல்லை, ஏன்னா அதனுடைய மொத்த உருவமாத்தான் நீர் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவள்னா இருக்கான்னு சொல்ல முடியுமா? பிரமாணத்தை யாரு இல்லைன்னு பேசுகிறானோ அவன் அசுரன். அன்னைக்கு காலத்துல அசுரர்கள்லாம் கொம்பு வச்சுட்டு இருப்பா, இன்னைக்கு காலத்துல மனித உருவத்தோடையே இருப்பா. ஆனா அசுர சுபாவம் மட்டும் அவர்களுக்கு உண்டாகிவிடும். அன்னைக்கு காலத்துல சுபாவமும் உருவமும் ஒரே மாதிரி இருக்கும். உருவத்தை வச்சே இன்ன சுபாவம்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு காலத்துல அப்படி கண்டுபிடிக்க முடியாது. நம்மளை போலவே இருப்பா. ஆனா பொறாமை, அடுத்தவர்களை அழிக்கணும், தீமை செய்யணும், தன்னை தவிர மற்றவர்களுக்கு எந்த ஒரு பெருமையும் உண்டாக கூடாது அப்படிங்கிற அசுர குணத்தோட இருப்பவர்களை நாம கண்டுபிடிக்க முடியாது. அதனால மயன் இருக்கக்கூடிய இடம், அதுக்கு கீழே மகாதளம், அதுக்கு கீழே ரசாதளம், அசுரர்கள் ராட்சசர்கள்லாம் இருக்கக்கூடியவர். அதுக்கு கீழே பாத்தாளம். பாத்தாள லோகத்துலதான் நாகங்கள்லாம் வாழும். நாகங்கள்னா பாம்பு. கீழே சொல்லும் போதே சர்ப்பங்கள்னு சொல்லியிருக்கேன். அப்பவே உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கணும், சுவாமி சர்ப்பம்னா பாம்பு சொல்லிட்டீங்களே அப்படின்னா, சர்ப்பம்னாலும் பாம்பு தான், நாகம்னாலும் பாம்பு தான். சர்ப்பம்னா ஒரு தலை பாம்பு, நாகம்னா பல தலை பாம்பு. 5 தலை, 10 தலை, 1000 தலையோட இருக்கக்கூடிய பாம்புகள்லாம் இருக்கக்கூடிய இடம் பாத்தாளம். அந்த பாத்தாளத்துக்கு கீழே 30,000 யோஜனை கீழே போனோம்னா, அந்த 30,000 யோஜனைக்கு கீழே ஆதிசேஷன், சங்கர்ஷனர் அப்படின்னு பெயர், ஆதிசேஷ உருவத்தோட இருந்து அவர் மேல் லோகங்கள் அத்தனையும் தன்னுடைய தலையில வைத்து தாங்கி கொண்டிருக்கிறாராம். பூமி எப்படி நிக்கிறது? எப்படி நிக்கிறது? ஆதிசேஷன் தாங்கி கொண்டிருக்கிறார். இந்த கட்டை நிக்கிறதா இல்லையா? இப்போ கீழே விழுந்துடுது. அப்போ கை தாங்கி இருக்கு. அப்ப யாரோ ஒருத்தர் தாங்கினாதான் எதுவுமே நிக்கும். அப்போ பூமியையும் மேல் லோகங்களையும் கீழ் லோகங்களையும் ஆதிசேஷன், 1000 தலைகளோட இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அவர் தாங்கி கொண்டிருக்கிறார்.